ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீனட் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே குறைஞ்ச விலையில் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலையை வாங்கி பண்ணுறதை விட வறுக்காத வேர்க்கடலையை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும் போது அதோடய வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி 2 கையை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதோடய தோலெல்லாம் நமக்கு உறிஞ்சி வந்துடும். இப்போது அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இதை வந்து இந்த ஜாரில் சேர்த்து நம்ம வந்து லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் அகரோ ப்ரொஃபஷனல் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் அரைக்கிறேன். இதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா 2000 வாட்ஸு. இப்போது இந்த ஜாரை வந்து நம்ம எந்த சைடும் ரொட்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த பேஸ் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பவர் பட்டனும் ஒரு பல்ஸ் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு டயல் கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேம்பரும் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கார்னரில் உள்ளதெல்லாம் நம்ம சென்டரில் தள்ளி விட்டு அரைக்கும் போது நமக்கு வந்து நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி பவுடராக அரைச்ச பிறகு நம்ம வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பீனட் பட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த டேம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளேடில் டச் ஆகாது. பிளேடுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து இந்த டேம்பர் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த பீனட் பட்டர் வந்து கிடச்சிருச்சு. இதே நம்ம மிக்சியில் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகி மிஷின் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா சூப்பரான பீனட் பட்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ரன்ச்சி பீனட் பட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையாக ஒரு கல்லில் வந்து இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாளாக உடைச்சா போதும். இந்த மாதிரி உடைச்ச பிறகு நம்ம இதை பீனட் பட்டரோடு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான க்ரன்ச்சி பீனட் பட்டரும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பீனட் பட்டரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.